அஸ்ஸலாமு அலைக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். என்னோட பேர் முகமது அலி. எனக்கு 20 வயசு ஆகுது. நான் ஒரு தேர்ட் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். இந்த காலத்தில் ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஸ்டடி லைஃப் பேலன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்டடி பண்ணுற டயத்தில் தான் அந்த மாதிரி காலேஜ் டயத்தில் ரொம்ப ப்ரெஷராலையும் நிறைய பேர் ஸ்டடீஸ்லையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் அவங்க ஹெல்த்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ரொம்ப பேலன்ஸ் பண்ண முடியாமல் ஏதோ ஒரு பக்கத்தில் இருந்துடுறாங்க. ஸோ அதை நான் ஓவர் கம் பண்ணுங்கிறதுக்காண்டி இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்படி ஸ்டடி லைஃப்பில் இருக்கும்போதே நம்மளோட ஹெல்த்தையும் சரி நம்ம ஃபிட்னஸையும் சரி எப்படி பேலன்ஸ் பண்ணி பார்க்குறதுங்கிறதான் இந்த என்னோட ஜேர்னியாக இருக்க போது. இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ எனக்கு இதை பற்றி ஃபுல் அவேர்னஸ் கிடையாது, எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஸோ போக போக நான் எல்லாத்தையும் கற்றுக்கிறேன். இன்றைக்கி காலையில் என்ன பண்ணிங்கன்னா எந்திரிச்சிட்டு ஒரு 4:50 இருக்கும். எந்திரிச்சு முடிச்சுட்டு காலையில் வார்ம் போயிட்டேன். வார்ம் செஷன் என்னென்னா ஒரு நார்மல் ஸ்ட்ரெச்சஸ், லெக் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு ரொட்டேஷன் பண்ணிவிட்டு ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் போனேன். இது நான் ஸ்டார்ட் பண்ண நினைக்கும் போது நிறைய பேர்த்துக்கும் இதே தாட்ஸ் இருக்கும். ஸோ இதை சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எல்லாருக்குமே இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த கண்டிஷனில் தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என் கூட ஜாயின் பண்ணி என்னோடய ஜேர்னியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி புல் டேங்கிறனால புல்லப் செஷன் தான். புல்லப் ஒர்க் அவுட்ஸ் என்னெல்லாம் பண்ணேன்னா ஃபஸ்ட் டெட் ஹேங் 30 செகண்ட்ஸ் 3 செட்ஸ் பண்ணேன். அது முடித்த பிறகு ஸ்கேப்புலா புல்லப் அதே மாதிரி தான் 15 to 20 ரெப்ஸு 3 செட்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் ரோவர் பண்ணிக்கோங்க. நின்றுக்கிட்டு ஒரு ரெசிஸ்டன்ட் பேண்டு இல்லைனா வாங்கிக்கோங்க, கம்மியாக தான் இருக்கும், நான் கமெண்டில் பின் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதுலேயும் 15 ரெப் 3 செட்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னா சிட்ரோவர் அதே மாதிரி 15 ரெப் 3 செட்ஸு. அது முடித்த பிறகு அசிஸ்டன்ட் புல்லப்பு அதுவும் அதே மாதிரி தான். உங்களால் எவ்வளோ முடியுமோ அது 3 செட்ஸில் பண்ணிக்கோங்க. அது முடித்த பிறகு லெக் ரேசஸ் ஃபார் கோர் அண்ட் கிரிப் ஸ்ட்ரென்த்து. இது முடித்த பிறகு அப்படியே ஒரு வாக் பண்ணிவிட்டு அப்படி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு அப்படி கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் காலேஜுக்கு. ட்ரெஸ்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷூஸ்லாம் வியர் பண்ணிட்டு நான் அப்படி கிளம்பி அப்படி காலேஜுக்கு போனால் லிஃப்ட் அடிக்கணும். லிஃப்ட் அடித்தா தான் நான் பஸ் ஸ்டாண்டு போக முடியும். ஸோ லிஃப்ட் அடித்து பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம். நின்றுக்கிட்டே தான் போனேன். அது முடித்த பிறகு காலேஜ் போனோம். காலேஜ் எப்பவும் போல் நார்மலாக தான் போச்சு. அப்பப்போ கடுப்பாக இருந்துச்சு சில பீரியட்ஸு. லஞ்சில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து எக் பிரியாணி சாப்பிட்டேன். எக் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ டீ குடிக்கலாமேன்னு தோணுச்சு. டீ குடிக்கலான்னு பார்த்தோன்னா ஓகே, பேக்கரி பக்கத்தில் இருந்துச்சு, பஸ் ஸ்டாப் பக்கத்தில். ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பிஸ்கட்டும் ஒரு சுகர்லெஸ் காஃபி எடுத்துக்கிட்டேன். கிளம்பி அப்படியே வீட்டு பக்கம் வந்தோன்னா ஹவுஸ் ஓனர் என்னென்னா வெளியே லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க போல். அதை கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு ரூமுக்கு வந்துட்டேன். ரூமுக்கு வந்தோன்னா செம்ம கடுப்பு. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ என் கூட பாண்ட்லேயே இருங்க. ஸ்டே டியூன்ட். வி ஹாவ் டு மேக் அவர் செல்ஃப் பர்ஃபெக்ட் இன் ஒன் டே. வி ஸ்டார்ட் நவ் ஆட்ஸ்வர்ட்ஸ். So support me, and if any other thoughts you have means you can comment in the comment section. Stay tuned.